15 லெசன்ஸை கவர் பண்ணணும். சரியா? அதெல்லாம் எப்படி கவர் பண்றது? 12th என்னென்ன லெசன்ஸ்லாம் முதல்ல டாப் மோஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும். 11th எந்தெந்த லெசன்ஸ்லாம் முதல்ல வீக்லி ரிவைஸ் கொடுக்கணும். உங்களுக்கு ஸ்டடி பிளான் ப்ராசஸ் அப்டேட் பண்ணிட்டேன். 11th 12th கெமிஸ்ட்ரிக்கு ப்ராப்பரா என்னென்னலாம் நீங்க படிச்சிருக்கணும் ஸ்டடி பிளான் படி 4 வாரத்துக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். 15 லெசனுக்கு கொடுத்துருக்கேன். புக் இன்சைடு எப்படிலாம் நீங்க கவர் பண்ணிருக்கணும், புக் பேக் எப்படிலாம் நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்றது கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா கூட ஓகே, நாளையில இருந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஒழுக்கமா நீங்க படிச்சா மட்டும்தான் பப்ளிக்ல இந்த 15 லெசன்ஸை கவர் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரி முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் 11th 12th வீடியோஸ் ஏதோ போட்டேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது முக்கியமான வீடியோஸ் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஹாய் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ். 11th 12th கெமிஸ்ட்ரி அதாவது 4 வீக் ஸ்டடி பிளான் என்னென்ன அப்படின்றதான் ஃபுல்லா பார்க்க போறோம். 4 வீக் பப்ளிக்கான ஸ்டடி பிளான். அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் பப்ளிக்கு லெஃப்ட், எத்தனை நாள் இருக்குது, சண்டேலாம் தவிர்த்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எத்தனை பேர் சொல்றீங்கன்னு எதிர்பார்க்கறேன். அந்த நாள நோட் பண்ணிக்கங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் வந்து 14 வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடியுது. உங்களுக்கு வந்து இன்பிட்வீன்ல 6 நாள் இருக்கு கெமிஸ்ட்ரிக்கு. ஆனா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 18 தான் பயாலஜி முடியுது, 2 நாள் தான் இருக்கு. இந்த இன்பிட்வீன் கேப்லலாம் 15 லெசன்ஸை கவர் பண்ணணும். சரியா? அதெல்லாம் எப்படி கவர் பண்றது? 12th என்னென்ன லெசன்ஸ்லாம் முதல்ல டாப் மோஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும். 11th எந்தெந்த லெசன்ஸ்லாம் முதல்ல வீக்லி ரிவைஸ் கொடுக்கணும். வீக் 4 வாரம் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்றத ஃபுல்லா டீடைல்ஸா பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும். மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஒழுக்கமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்ஸ் எல்லாமே PDF தொடர்ச்சியா அதில் வந்துகிட்டே இருக்கும். சரியா? வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் அதுக்கும் லிங்க் சஜஷன் ஆகும். வீடியோக்குள்ள போலாமா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துருவோம். வீக் 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லெசன் வந்து உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 15 லெசன் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே காமன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புக் பேக் ஃபுல்லா நீங்க படிச்சிடுங்க. புக்கின்ல ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸா அந்த டாபிக் வைஸ் நீங்க ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணாலே போதுமானது. சரியா? ஓகே. இதுல எப்படி சார் நம்ம படிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வீக் 1ல 1 2 3 6 படிச்சிருக்கணும் நீங்க. அண்ட் தென் 11th ஸ்டாண்டர்ட்ல பாத்துட்டீங்கன்னா வீக் 1ல 1 2 3 4 முடிச்சிருக்கணும். சரியா? அண்ட் தென் 12th வீக் 2 4 5 7 8 8 உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் தான் ப்ராப்ளம் நான் லாஸ்ட் வீக்ல வச்சிருக்கேன். 12th சரி 11th சரி. அண்ட் தென் பாத்துட்டீங்கன்னா வீக் 2ல 4 5 7 8 சொல்லியிருக்கிறேன். வீக் 3ல 9 10 11 14 ஓரளவுக்கு 10th ஓரளவுக்கு ஈஸி தான், 14 ஓரளவுக்கு ஈஸி தான். அண்ட் தென் 11th 12th பொறுத்தவரை 5 மார்க் உங்களுக்கு டைரக்டா கேட்க மாட்டாங்க, ஸ்பிளிட் பண்ணி தான் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க் 5 அப்படின்றது. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் படிக்கணும். வீக் 3 இதுல பாத்துட்டீங்கன்னா 9 10 11 வீக் 4ல 12 15 13 11 ஓரளவுக்கு 15 லெசன்ஸ் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல நீங்க ப்ராப்ளம் விடுபட்டதெல்லாம் நீங்க 11th ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணிக்கங்க. சரியா? ஓகே. இல்ல சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்லா குட் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா படிக்கலாம். அண்ட் தென் வீக் 4ல பாத்தீங்கன்னா 12 13 15 இது நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கலாம். இதுல உங்களுக்கு 12th செலக்ஷன்ல புக் இன்சைட் கொஞ்சம் இருக்கும், நீங்க மோரா இருக்கும். நீங்க ஓரளவுக்கு டாபிக் வைஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ப்ராப்ளம்ல என்னென்ன கேட்பாங்கன்னா 6 7 8 9 இது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதன்படி ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட் எல்லாருமே செமையா மார்க் வாங்கலாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்னும் வேணும், இது ஒன்னும் உங்களுக்கு பிளான் சொல்லி கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல்ல ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. எனி டைம் நம்ம அப்டேட் பண்ணிட்டா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன் நம்ம சேனல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா 4 வாரம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சீங்க அப்படின்னா நல்லா படிக்கலாம். ஸோ ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸும் போயிட்டு இருக்கும், நிறைய டிஜிட்டல் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸும் போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்க. ஓரளவுக்கு கொண்டு போயாச்சுன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ரிவிஷன் கொண்டு போயாச்சு பப்ளிக் கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளே நம்ம அப்டேட் பண்ணிடலாம் நம்ம பசங்களுக்கு அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அண்ட் தென் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை புக் பேக் வந்து உங்களுக்கு 70% கேட்டுருவாங்க. ஓகேவா? புக்கின் வந்து உங்களுக்கு ஒரு 30% வந்துடும். சரியா? புக்கின் ஒரு 30% வந்துடும். அதனால நீங்க 2 ஃபில்டர் பண்ணி நீங்க படிக்கணும். 12th ஸ்டாண்டர்ட் ஓரளவுக்கு தெளிவாயிட்டீங்களா? 11th சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி தான். 4 வாரம் நான் சொன்ன வேபடி நீங்க படிச்சீங்கனாலே நீட்டா கவர் பண்ண முடியும். 11th ஸ்டாண்டர்ட் நீங்க கான்சென்ட்ரேஷன் அதிகமா புக் பேக் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. புக்கிங் சரி வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, உங்களுக்கு நான் எல்லாம் அப்டேட் பண்றேன். கம்பல்சரி கொஸ்டின் சர்வீஸ் எல்லாமே நம்ம சேனல்ல ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க, டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட 6 நாள் இருக்கு, பட் பயோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 நாள் தான் இருக்கு. டைம் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸா இருக்கு. கொஞ்சம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. 11th சேம் ப்ரொசீஜர்ஸ் தான், நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்கணும். ஸோ விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஒரு லைக் போடுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல அடுத்த வீடியோ என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்றது சொல்லுங்க. ஏன்னா இந்த லெசன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் லெசன் வச்சுதான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் 11th கொடுத்துருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். சம் டெரிவேஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி நீங்க படிக்கணும், ஈஸியா படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால ஏதோ ஸ்கிப் பண்ணவே கூடாது இந்த லெசன். ஓரளவுக்கு எல்லாமே இந்த ஆர்டர்ல படிச்சுட்டே வாங்க. ஓகே. நம்ம சொன்ன மாதிரி அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வால்யூம் 1 வால்யூம் 2 கேட்டகரி வைஸ் ஹாஃப் இயர்லி வரைக்கும்
அது ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ஸ் வரைக்கும் வால்யூம் 1 கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங்கா தரவு பண்ண சொல்லியிருந்தேன். 2 சஃபர் பண்ணி வால்யூம் 2ல ஒரு லெசன் 2 லெசன் படிக்க சொல்லியிருந்தேன். செகண்ட் ரிவிஷன் வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ அந்த வேலை படிச்சிருந்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டடி பிளான் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு செம்ம ஈஸியா இருக்கும். நீங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இல்லாம இருக்கும். ஸோ மேக்ஸுக்கு ஈக்குவலா கெமிஸ்ட்ரி டஃப் அப்படின்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு நான் கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிருக்கேன் 11th 12th. முடிஞ்சளவுக்கு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோ. தொடர்ச்சியா பிடிஎஃப் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். சரியா? தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப டஃப்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஃபுல்லா எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு நான் அந்த லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்றது கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஒரு 5 நிமிஷம் தான் வீடியோ இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் போடுற ஒவ்வொரு வீடியோ நம்ம சேனல்ல ப்ராப்பரா படிங்க. இதுக்கப்புறம் எம்எல் நம்ம இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் எல்லாமே நான் வர நான் குரூப்ல நம்ம வீடியோல எல்லாமே நான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். நான் ப்ராப்பரா ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணிட்டு எம்எல்எம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதை கண்டிப்பா நீங்க ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஏதோ ஒன்று போட்டு படிக்க ஆரம்பிங்க. தயவு செய்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா அதில் பிடிஎஃப் லிங்க் ஆகட்டும் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நோட்டிபிகேஷன் வரணும்னா பெல் பட்டன் ஆல் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ண மாட்டேன், நோட்டிபிகேஷன் வரும். ஸோ மேக்ஸுக்கு ஈக்குவலா 11th 12th கெமிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து படிக்கணும். இல்லை அப்படின்னா விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசி நேரத்துக்கு படிக்கலாம்னு போனீங்கன்னா புக் பேக்கை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 70% கேட்டுருவாங்க. புக் இன்சைட் 30% கேட்பாங்க. அப்போ அந்த புக் பேக்கை முதல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னா நீங்க ஓரளவுக்கு இந்த 15 லெசன்ஸை ஃபில்டர் பண்ணி படிக்கணும். அப்படின்னா ஓரளவுக்கு நாளையில இருந்தே கவர் பண்ண ஆரம்பிச்சாதான் படிக்க முடியும். அதனால விட்டுறாதீங்க. நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாக சொல்லியிருக்கேன். 11th 12th ரெண்டுக்கு கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருக்கேன். எந்தெந்த வெயிட்டேஜஸ் மார்க் படி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வச்சுட்டு செகண்ட் கேட்டகரி வீக் 1 வீக் 2 வீக் 3 வீக் 4 வச்சு கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றது. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம அதை ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த வீடியோ வேணும் அப்படின்னு நான் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக இருக்கட்டும், நம்ம யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல இருக்கட்டும், ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தேன். அடுத்து நம்ம என்ன போடலாம் அப்படின்றது. அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிச்ச டைம்ல எல்லாருமே என்கிட்ட கேட்டது கெமிஸ்ட்ரிக்கான ஸ்டடி பிளான் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அடுத்து பயோ ஜுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அது ப்ராசஸ் போயிட்டே இருக்கு, உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிங்க. இதுக்கப்புறமும் படிக்கல அப்படின்னா கஷ்டம் தான். இதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் போட்டு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிங்க. டெஃபினட்டா எல்லாரும் செம்மையா மார்க் வாங்கலாம். சரியா? தேங்க்யூ.